உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது மசாலா சன்னா. 2 டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ். ஆக்சுவல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வாங்க ஆக்சுவல் வீடியோக்குள்ளே ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்ப்போம். அசோசியேட்டட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸுங்கிறது இன்றைக்கி ரொம்ப பரவலாக இருக்குது. அதை இது ரொம்ப ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறது மட்டும் இல்லை, அதோட கனெக்டட் ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு கூட இதில் ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது. அந்த ஹார்ட் ஹெல்த்து, அப்புறம் சுகர் கண்ட்ரோல் எல்லாமே இதை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய விஷயம் இந்த வெள்ளை கொண்டக்கடலை. இதை நான் இப்போ ஒரு 8 hours ஊற வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஓவர் நைட்டும் ஊற வச்சுக்கலாம், இல்லைன்னா காலையில் வச்சிங்கன்னா ஒரு 6 to 8 hours இது ஊறி இருக்கணும். இதை நாம் எடுத்துட்டு ப்ரெஷர் பேனில் நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெஷர் பேன்லேயே நாம் ஓரளவுக்கு இந்த கொண்டக்கடலைக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இதை சிம்மிலையே வச்சு ஒரு 3 விசில்ஸ், அதுக்கப்புறமும் ஒரு 3 to 4 விசில்ஸ் மொத்தம் கொடுங்க. அதுபோல் பண்ணும்பொழுது இது நல்ல வெந்து இருக்கும். இப்போ ஒரு வாணலியை எடுத்துட்டு அதில் நாம் இதோட இந்த மேல் பொடின்னு சொல்லுவோம், அந்த சுண்டலுக்கு மேல் பொடி ரெடி பண்ண போகிறோம். இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் எப்படி வறுக்கிறோன்னு பாருங்கள். இந்த ப்ரெஷர் குக் ஆகிட்டுருக்குது. ஸோ இந்த வாணலியில் நாம் கொத்தமல்லி விதை, கடலப்பருப்பு, மிளகாய் வத்தல், பெருங்காயம் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலாக தனித்தனியாக வறுத்து எடுத்து நல்ல ஓரளவுக்கு வாசனை வர, கொஞ்சம் இந்த கடலப்பருப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வாசனை வரணும், அந்த ஒரு பொன்னிறமாக மாறணும், கோல்டன் ஃப்ரை. ஸோ அந்த மாதிரி வந்ததும் நாம் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி வச்சிடலாம். இந்த குக்கரில் வச்சு அந்த விசில் வரத்துக்குள்ளே இந்த சைடு ஒர்க்கை நம்ம பார்த்து முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ கொத்தமல்லி விதை இதை நாம் போட்டு நல்ல வாசனை வர, போட்ட உடனே எடுக்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் வாசனை வர வறுத்து எடுத்தால் சரியாக இருக்கும். அப்படியே போட்டு அடுத்தது மிளகாய் வற்றல், அதையுமே ஓரளவுக்கு நல்ல சில்லி நல்ல ஒரு இந்த கலர் சேஞ்ச் இருக்கும், அந்த மாதிரி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மசாலா சன்னாவை வீக்லி 1 or 2 கட்டாயமாக பண்ணி சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த் ரொம்ப சைஸபிளாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் அவசியம் ரியலைஸ் பண்ணுவீங்க. அடுத்தது கடலைப்பருப்பு. நம்ம ரெசிபியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெசிபியுமே அதில் ஒரு ஹெல்த் கான்ஷியஸாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணாலே நம்ம டெஃபினட்டாக ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு வழியாக இருக்குங்க. நம்மளோட சேனல் ரெசிபீஸ்லாம் அந்த மாதிரி செலக்டிவாக பார்த்து அனுபவ ரீதியாக எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அது மாதிரி எல்லாம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு, நம்மளுடைய பார்வையாளர்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோம். இது மட்டும் நல்ல ஒரு கோல்டன் ஃப்ரை வந்துச்சுன்னா இல்லை நல்ல வாசனையாக அது மாதிரி இருக்கும். இந்த அத்தனை இன்க்ரீடியன்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வறுத்து அதை மிக்சியில் பொடியும் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போவே அதை வறுத்து முடித்ததும் கடாயை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த வறுத்த பொடியை இதில் வச்சுருக்கேன் நான். இப்போ இது நல்ல ப்ரெஷர் குக் ஆகிருக்கு. ஸோ இதை எடுத்து அந்த கேஸ்லேருந்து இறக்கி வச்சுட்டு நாம் இது நல்ல ஸ்டீம் ரிலீஸ் ஆகும்போது இதை ஓப்பன் பண்ணி எடுத்துருவோங்க. இங்கே பாருங்கள், இப்போ இந்த கொண்டக்கடலை நல்ல வெந்திருக்கு. இதை ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து இது போல் வடிகட்டிட வேண்டியது தான். வடிகட்டி எடுத்து வச்சிட வேண்டியது தான். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு அது சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டால் போதும். இது நல்லா அப்படியே பொரிஞ்சு வந்ததும் அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் நாம் ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா வெடிக்க தொடங்கியாச்சு. இப்போ நாம் வேக வச்ச சிக்பீஸ், இந்த வெள்ளை கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, இதை அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கடுகு வெடிச்சிட்டு இதாக இருந்தது இல்லையா, அதோடு இந்த வெள்ளை கொண்டக்கடலை வேக வச்சதை போட்டுட்டு நாம் உப்பு போட்டு வேக வச்சதுனால தனியாக இப்போ உப்பு போடக்கூடாது.
இதை நல்லா அப்சைட் டவுனாக கலந்து விட்டுடலாங்க. இதில் நாம் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மேல் பொடி அதை அப்படியே தூவிடுவோம். தூவிட்டு இதையும் நாம் ஒரு செட்டாக அப்படியே கிளறி விட்டுடலாம். பார்த்தீங்களா? அடுத்தது மேல் பொடி போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுருக்கோம். அடுத்தது துருவிய தேங்காய் ஒரு கைப்பிடி போட்டுப்போம். போட்டு இதையுமே அப்படியே கிளறி விடலாம். ஒவ்வொன்றையும் நல்லா கலந்து கொடுத்துடணுங்க. அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி இது போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து நாம் கலந்து கொடுத்துட வேண்டியது தான். இந்த பொடியெல்லாம் அரைக்கும் போதே நாம் பெருங்காயத்தையும் போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ தனியாக இப்போ ஒன்ஸ் அகைன் பெருங்காய பொடிங்கிறது அவசியம் இல்லை. பாருங்கள், நம்மளோட உப்பு காரமாக இருக்குது. அவ்வளோ உப்பு காரமாக இந்த வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் இருக்குங்களே, அதை சாப்பிட்டு பார்த்துட்டாக்கா சூப்பர்ப் ரெசிபிங்க. இது அவசியம் ட்ரை பண்ணுங்கள். இது பண்டிகை நாட்களில் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் சொல்லலை. இது நம்மளோட ஹெல்த்தை ரொம்பவே கரெக்டாக கொண்டு போகுது. இட் வில் கண்ட்ரோல் பிளட் சுகர், அதாவது சுகர் லெவல்ஸை நிறைய கண்ட்ரோல்டாக வைக்குது. ஹார்ட் ஹெல்த்தை ப்ரிசர்வ் பண்ணி நல்லா வைக்குது. ஸோ எல்லாருக்கும் பயன்படக்கூடிய மிக டேஸ்டான நல்ல ஒரு சத்தான ரெசிபிங்க இது. நல்லா அவசியம் ட்ரை பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் ஒரு தடவைக்கு 50 grams ஆஃப் திஸ் மசாலா சன்னா எடுத்துக்கோங்க. நோ சைட் எஃபெக்ட்ஸ். ஹெல்த் பக்காவாக இம்ப்ரூவ் ஆகுங்க. ஒரு ஆடட் வெர்ஷன் என்னன்னாக்கா, ஒரு பெரிய வெங்காயத்தை இது போல் கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நான்ஸ்டிக்கில் தேவையான அளவு உப்பு போட்டு கட் பண்ணின வெங்காயத்தையும் போட்டு இது போல் ஃப்ரை பண்ணி இது நல்ல கிளாஸி பதம் வந்ததும் அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை கொண்டக்கடலை அந்த மிக்ஸை இதோட கலக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான மெசேஜை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். எந்த ஒரு செயலை முடிக்கிறதுக்கும் மோட்டிவேஷனுங்கிறது தேவை. என்னன்னாக்கா ஊக்கம். அந்த ஊக்கம் இருக்கக்கூடிய மனிதர்கள் தான் நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட்டோட செயலை செய்ய முடியும். அதனால தான் பெரிய பெரிய ஆர்கனைசேஷனில் கூட மோட்டிவேஷ்னல் ட்ரைனிங் அப்படின்னு ஒன்று கொடுக்க. இது போல் நல்ல ஓரளவுக்கு கிளாஸியாக வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கொண்டக்கடலை மிக்ஸ் இதில் தேவையானவங்க இஞ்சி பூண்டு விழுதும் ஆட் பண்ணிக்கலாம். பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த டேஸ்ட் ஓகேவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க இஞ்சி பூண்டு விழுதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது போல் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிக்ஸையும் கலந்து, வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி போடாமல் பெரிய வெங்காயத்தை இது போல் பெரிய பெரிய ஸ்லைஸாக போட்டு இந்த மசாலா சன்னா இட்ஸ் ரியலி அ டிஃப்ரெண்ட் அண்ட் டேஸ்டி ரெசிபி. இது போல் மேலே மேலே நல்ல நல்ல ரெசிபீஸோடு உங்களை நாங்கள் அடிக்கடி சந்திக்க போகிறோம். டில் தென், தேங்க்யூ.